ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்க போடலாம் ஆனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தனுஷ் நடித்து அவரே இயக்கியிருக்கிற இட்லி கடை இதுதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இட்லி கடை ஒரு சிம்பிளான ஸ்டோரிங்க. ஊரில் வந்து ராஜ்கிரண் இட்லி கடை வச்சு மிகப்பெரிய ஃபேமஸான ஆளாக இருக்கார். அவர் பையனாக இருக்கிற தனுஷ் அதேமாதிரி கேட்ரிங் படிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த இட்லி கடையை பிரபலப்படுத்தி பல பிரான்ச் இருக்கிற அப்பாட்ட கேட்க, அப்பா வந்து இல்லைப்பா, இட்லியை நானே அரைச்சி நானே தான் சுடுவேன், எல்லா இடத்துலையும் பிரான்ச் வச்சு அதனால் வர முடியாது, ஏன்னா ஏஐ டெக்னாலஜிலாம் அப்போ இல்லை, ஸோ என்னால் வர முடியாது, நானே தான் எல்லா இடத்துலையும் சுடுவேன்னு இவர் கோச்சிங்களே சென்னை போயிடுறாரு. அங்கே போய் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்து கஷ்டப்பட்டு முன்னேறி பேங்காக்கெலாம் போய் கேஎஃப்சி மாதிரி ஒரு பெரிய செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸோட ஓனர் சத்யராஜ் இருக்கார். அவரோட பொண்ணையே கல்யாணம் பண்ணுற அளவுக்கு பெரிய இடத்துல சரி சுமூகமாக கல்யாணம் ஆகி அப்படியே படம் முடிஞ்சிடும்ல. அதனால் என்ன பண்ணுறாங்க, ராஜகிரண் செத்து போயிட்டான்னு ஒரு ஃபோன் வருது. ஊருக்கு கிளம்பி வந்தால் கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மாவும் செத்து போயிடுறாங்க. இதனால் என்னாச்சு இப்படின்றத ஒரு சென்டிமெண்ட்டு கொஞ்சம் அங்கங்கே ஆக்ஷன் வச்சு நம்ம இவர் வந்து கொஞ்சம் மெதுவாக சொல்லியிருக்காப்புல. இல்லிகளோட ப்ளஸ்ஸே வந்து நம்ம தனுஷ். ஏன்னா ராயன் படத்தில் அண்ணன் தம்பியெல்லாம் வெட்டிக்கிட்டு சத்துட்டு கடைசியாக ஆடியன்ஸை சேர்த்து கொள்ளுவாங்க, அவ்வளோ அர்த்தம் இருக்கும். அதுக்கடுத்து நிலவுக்கு இனிமேல் நடி கோவம்னு சொல்லி படம் எடுத்தாப்புல. படம் சரியாக போகலை, ரசிகர்கள் கோவத்தில் வெளில வந்துட்டாங்க. இப்போ ஒரு ஃபீல் குட் மூவியாக ஒரு பவர் பாண்டி ஃபஸ்ட் படம் எடுத்த மாதிரி ஒரு ஃபீலோட அந்த படத்தை எடுத்துருக்காரு. டிஏஜிங் காமிச்சு நம்ம அஜித், விஜய், பவன் கல்யாணம் கூட காமிக்கிறாங்க. பட் எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக ஒரு ஸ்கூல் பையன், காலேஜ் பையன், மெச்சூரான ஆள், எல்லாத்துக்கும் ஒரு பாடியும் ஒத்துழைக்குது, பாடி லாங்குவேஜும் ஒத்துழைக்குது. அருமையாக பண்ணியிருக்காப்புல. அவங்க அப்பாவாக இருக்கிற ராஜகிரண் தான் கொஞ்சம் தாத்தா மாதிரி இருக்காரு. பட் இருந்தாலும் அவங்க சென்டிமெண்ட்டு, எமோஷன்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நடிகனா பயங்கரமாக ஜெயிச்சிருக்காரு நம்ம தனுஷ். தனுஷ்க்கு ஈக்குவலான கேரக்டர் வந்து அருண் விஜய். வில்லன் சொல்ல முடியாத ஒரு ஃபீல் குட் மூவி தான். தன்னோட ஈகோவால் அருண் விஜய் முதலே பாக்ஸிங் கூப்பிட்றாப்புல தனுஷை. அப்பயே தெரிஞ்சு போயிடுது. இன்டர்வலுக்கு அப்புறம் அருண் விஜயை போட்டு நம்ம தனுஷ் பழக்க போகிறாருன்னு அது அப்படியே நடந்துடுது. தாய்லாந்து ஒரு பணக்கார ஹீரோயின் போதே தனுஷ் அதை விட்டுருவாருன்னு தெரிஞ்சு போயிடுது. தனுஷ்க்கு எப்பவுமே தன்னோட தகுதிக்கு மீறின ஒரு பொண்ணு பார்க்க வேண்டியது, அப்புறம் அந்த பொண்ணோட சண்டை போட்டு வர வேண்டியது, ரியல் லைஃப் கதையை எல்லா படத்தையும் வச்சுருவாப்புல. ஸோ இதில் அதே மாதிரி ஆகிடுது. இதை பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள வந்தோன்னே ஒரு சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அந்த பொண்ணு ஒரு வாங்க போங்க ஏங்கன்னு நம்ம கூமாப்பட்டி இவர் மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்குது. அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு லவ் வரப்போதுன்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி லவ் வந்துடுது. நித்யா மேனன் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் தான், மறுக்கவே இல்லை. பட் ஆனால் அவங்களோட பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்குது. கொஞ்சம் பாடியும் கவனிக்கணும். தனுஷ்க்கு வேறு இடத்துல வந்து அக்கா மாதிரி இருக்காங்க. ஒரு சீனில் தனுஷை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கைப்பிடிச்சி எழுதிட்டு போகும்போது அந்த ஆங்கிளில் உண்மையிலேயே அவங்க அம்மா வந்து தனுஷ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா ஜோடியாக ஹைட் அண்ட் வெயிட்டாக நித்யா மேனோட அழகாக இருக்காங்க. அப்போ பார்த்துக்குங்க. சமுத்திரக்கனிக்கு ஒரு வேஸ்டான 80s 90s ஒரு வில்லன் கேரக்டரு. அந்த நித்யாமன்னனே எப்போ பார்த்தாலும் தனுஷோடய இருக்குதுன்னு இவரே பொருளையும் கிளப்பி விட்றாப்புல. அதுக்கப்புறம் இவரே வந்து யார் அவங்க பொண்ணால் கல்யாணம் பண்ணிப்பா, நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஜெய்சங்கர் ஃபார்முலா வந்து பேசுகிறாப்புல. ஏன் அந்த பொண்ணு அங்கேயே இருக்கும்போது அவனே கல்யாணம் பண்ணிக்காதா? தனுஷ் அவங்க அப்பாவோட ராஜகிரணோட சென்டிமெண்ட்டு. பல வெளிநாடுகளில் வந்து பல வருஷமாக குழந்தை குட்டியை விட்டுட்டு ஒர்க் பண்ணுறவங்க திரும்ப தன் நாட்டுக்கு வரும்போது ஏற்படுற அந்த ஒரு ஃபீலிங்கை தன் மூலமாகவும் இளவரசு மூலமாகவும் ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காப்புல. படத்தில் அருண் விஜய் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து தான் நினச்சதே பண்ணுறாரு. கிளைமேக்ஸ் லெவலுக்கு மேலே ஒரே அறை விட்டு ஒழுங்காக இருந்துக்கு இனிமேன்னு சொல்கிறாப்புல. இது அருண் விஜய்க்கு முன்னாடியே நம்ம சத்யராஜ் சொல்லியிருந்தா படம் முடிஞ்சிருக்கும். அதுக்கு மேலே இன்னொருத்தர் அறை விட்டுருக்கணும், அது நம்ம ராஜகிரண். தனுஷ் வந்து ராஜகிரண் ஒரு அறை விட்டு, யோ சொல்கிறத கேளியா, எத்தனை நீ மாவாட்டினே இருப்பேன், லைஃப்பில் வளர முன்னேற வேணாமா, இந்த கிரைண்டர்லாம் போட வேணாமான்னு கொஞ்சம் அழுத்தி சொல்லியிருந்தா அப்படின்னா ராஜகிரண் ஒத்துழைப்பாப்புல கடையை அங்கேயே ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா இந்த 1.5 நாள் கடைக்கு சமுத்திரக்கனி போட்டி போடுறதும், ஊர் மக்கள் சிவனேசனோட இட்லி கடை ஒரு பெருசு வந்து டெய்லி சாப்பிட்டு போகிறதும், பேங்காக் அங்கே இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார விட்டுட்டு இவர் வரதும், என்னதான் அவங்க வந்து ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட்டாக இருந்தால் கூட நிறைய இடங்கள் கிரிஞ்சாகவே போயிட்டுருக்கு. குறிப்பாக உஸ்தாத் ஹோட்டலில் இந்த படத்தை வந்து துல்கார் சல்மான் இதே மாதிரி தான் பண்ணுவார். அதை பார்த்து நமக்கு வந்து ஒரு ஃபீல் வருது. பாண்டர் பூமியில் நம்ம ராஜகிரணே மண் விவசாயம்லாம் பேசியிருப்பாப்புல. இப்போ மண் விவசாயம் கொஞ்சம் சினிமாவில் வந்து அவுடேட்டட் ஆனதுனால அந்த தாத்தா கொஞ்சம் ஏற கட்டிட்டு இப்போ புதுசாக வெளிநாட்டில் சம்பாதிச்சு சொந்த ஊருக்கே வா, சொந்த மண்ணிலே இரு, இங்கே மாடு மேய், கடை வெயி, டிராக்டர் ஓட்டுன்னு ஒரு இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. படம் நிறைய ஸ்லோவாக ஃபஸ்ட் ஆஃப் போகுது. எடுத்து ராஜகிரண் சாகுது, ஒய்ஃப் சாகுதுன்னு சொல்லி அப்படியே போயிட்டே இருக்குது. ஏஎஃப்சின்னு வேர்ல்டு வைடாக சீனா ரெஸ்டாரண்ட்டு. உலகத்தில் எல்லா பணக்காரங்களும் வருவாங்கன்னு அவ்வளோ பில்டப்பு. சரி, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தான் கல்யாணம் வச்சுருக்காங்க. திடீர்னு மாப்பிள்ளோட அம்மா செத்து போயிடுது, அப்பா செத்து போயிடுறாங்க. அதை சொல்லியே கல்யாணத்தை நிப்பாட்டத்தை விட்டுட்டு, ஐயோ கல்யாணம் நம்ம மான மரியாதை போனது ஊருக்குள்ள கிராமத்தில் பண்ணுற மாதிரி சத்யராஜ் அவன் குடும்பமே பண்ணுறதெல்லாம் படுக்கிரிஞ்சாக இருக்குது.
ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் என்ன சுகம் பாட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்தாலும் அடிக்கடி கேட்க வைக்குது. எப்போ பார்த்தாலும் வந்து சிகரெட் அடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, போதை, வெட்டு குத்து, கேங்ஸ்டர் நிறையா படங்கள் தனுஷ் பண்ணியிருந்தாலும் ஒரு ரம்மியமாக ஒரு குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி ஒரு டீசன்ட் படமாக தான் இந்த படத்தை கொடுத்துருக்காப்புல. பட் நிறைய இடங்கள் நமக்கு பார்த்ததை ஞாபகப்படுத்துறதும் ப்ரெடிக்டபுளாக போகிறதும் ஒரு இட்லி கடையை வச்சு அவன் பலதில் பட்ட பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சு பெரியாளவா அப்படின்னு நினைக்கும் போது அந்த இட்லி கடைக்காக ஒரு ஊருக்கு வர திரும்ப போக முடியாமல் 2 பேருக்கான ஈகோவாக அதை சுருக்குனது கொஞ்சம் வந்து டல் அடிக்குது. இங்கே சத்யராஜ் ஒரு மேனேஜர் வராது. இந்த மிலிட்டரிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நைட் தூங்கும்போது மிலிட்டரி ட்ரெஸ் தான் தூங்குவாங்க சினிமாவில். அதே மாதிரி இத்தனை வருஷம் ஆனாலும் இவர் மேனேஜராக இருக்கலாம், ஆஃபீஸ்க்கு டை கட்டிட்டு போகலாம். அதுக்காக நைட்டு உட்காந்து எல்லாம் வந்து நைட்டியோடையும் நார்மல் நைட் பேண்டோடையும் சத்யராஜ் இவங்களாம் பேசும்போது இவர் மட்டும் டையோடையும் சுற்றிட்டு இருக்காப்புல. தனுஷ் அண்டு நித்யா மேனன் காம்பவுண்டில் இருந்தால் கூட திருச்சிற்றம்பலம் ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வருது. நிறையா காட்சிகள் ஒரு பழைய 80s 90s படங்கள் ஞாபகப்படுத்துது. அரைச்சமாகவே அவங்க படத்தில் அரைக்கிற மாதிரி இது அரைச்ச ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் ஒரு ஃபேமிலியாக ஒரு சில பார்க்கலாம். எந்த விதமான ஒரு ஏஓ இல்லை வயலன்ஸோ இல்லாதனால இந்த படத்தை பாராட்டலாம். வாங்க போகலாம் பஞ்சலைன் இட்லி கடை. மாவு புளிச்சாலும் சாப்பிடலாம். 2.5 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.